பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, தாம் அபிஷேகம் பண்ணினவரை பலப்படுத்தி அவருடைய கொம்பை உயர பண்ணுகிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான தேவனுடைய சத்தம், நான் உன்னுடைய கொம்பை உயர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய ஸ்டாண்டர்டை நான் உயர்த்துவேன். சோத்திரம். உன்னுடைய கையின் பிரயாசங்களை நான் உயர்த்துவேன். சோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு உயர்வை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் உங்களை தாழ்மைக்கு நேரே மற்றவர்கள் நடத்தினார்களோ, அந்த இடத்தில் அவர்களுக்கு முன்னே நான் உங்கள் கொம்பை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் ஒரு உயர்வுக்காய் நம்முடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். என்னுடைய கையின் பிரயாசத்துல ஒரு உயர்வு வராதா? என் குடும்ப வாழ்க்கையில ஒரு உயர்வு வராதா? என் பொருளாதாரத்துல ஒரு உயர்வு வராதா? ஒரு உயர்வுக்காய் இன்றைக்கும் பல சூழ்நிலைகளில் போராடுவதுண்டு. தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்த போகிறேன். பிரைஸ் காட். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவேன் சொன்னார்ல, நீ கீழாகாமல் மேலாவா என்று ஆண்டவர் சொன்னார்ல, இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உபாகமத்தில் வாசிக்கிறோம், எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், ஒருவேளை மற்ற ஜனங்கள் உங்களை புழுதியை போல பார்க்கிறாங்களா, குப்பையை போல பார்க்கிறாங்களா? சோத்திரம். உங்களுடைய ஸ்டாண்டர்டை அவங்க புரிஞ்சுக்கிறாம மதிக்காம உங்களை சாதாரண ஒரு யூஸ்லெஸ்ஸா பார்க்கிறாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குப்பையில இருந்து நான் உன்னை உயர்த்த போகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இதுவரை இல்லாத அளவு ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. உங்க ஸ்டாண்டர்டை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களுடைய கொம்பு உயரப் போகிறது. ஆமென். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. உயரப் போகிறோம், நாங்கள் உயரப் போகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய ஸ்டாண்டர்டை கர்த்தர் உயரப் போகிறார். டிக்னிட்டி, என்னுடைய ஸ்ட்ரென்த், இதெல்லாம் கர்த்தர் இந்த நாட்களை உயர பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பொருளாதாரத்துல இதுவரை பார்க்காத ஒரு உயர்வை நீங்க பார்க்க போறீங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இதுவரை பார்க்காத ஒரு உயர்வை நீங்க பார்க்க போறீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. தானியேலோட பல பேர் இருந்தாங்க, ஆனா எல்லாரை காட்டிலும் தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாய் காணப்பட்டான். எல்லாரை காட்டிலும் தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அவருடைய ஸ்டாண்டர்டை உயர்த்தி வைத்திருந்தார். காரணம், தானியேலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவரால் தொடப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்களா? தேவ ஆண்டவர் உங்களை தொட்டது உண்மை என்று சொன்னால் நீங்கள் உயர்வதும் உண்மை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நிழல் உங்கள் மேல் வந்திருக்கிறது உண்மைன்னா நிச்சயம் நீங்கள் உயர்வீங்க. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். இந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். சாமுவேலுடைய கொம்பை எல்லாரை காட்டிலும் உயர்த்தினார். தாவீதுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். சொல்லுகிறேன், எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்படுத்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி, அதான் தாவீது சொல்ல, சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு உயர்வு உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை சிறைப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? சிறைப்பட்ட நிலைமையில் இருந்த யோசேப்புக்கு, தானியேலுக்கு சிறையில் இருக்கும் பொழுதே ஒரு உயர்வு வந்துச்சு. ஓ பிரைஸ் காட். ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சிறைப்பட்ட உங்களுக்கு யோசேப்பை போல ஒரு உயர்வு தேடி வரப்போகிறது.
வேலையில ஒரு உயர்வு வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையின் பிரயாசத்துல ஒரு உயர்வு வரப்போகிறது. உங்க சரீரத்துல இதுவரை பார்க்காத ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை பார்க்க போறீங்க. பிரைஸ் காட். உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்லா ரிசீவ் பண்ணு, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த வல்லமை இறங்கட்டப்பா. என் ஜனத்தின் மேல அந்த உயர்வின் அபிஷேகம் இறங்கட்டும், அந்த உயர்வின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எஸ்லா, நான் அபிஷேகம் பண்ணினுடைய கொம்பை உயர்த்துவேன் என்று சொன்னீரே. அவருடைய பிள்ளைகளுடைய லைஃப் உயரட்டும், அவருடைய ஸ்டாண்டர்ட் உயரட்டும், அவருடைய ஸ்ட்ரென்த் உயரட்டும், அவருடைய சுகம் உயரட்டும், அவருடைய ஃபினான்சியல் உயரட்டும். யாரெல்லாம் ஆமேன் சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை ஒரு உயர்வை கொண்டு வருவதாக. சத்துருக்களுக்கு முன்பதாக குப்பையிலிருந்து என் தேவன் அவருடைய ஸ்டாண்டர்டை உயர்த்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய மாற்றத்தை பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள். இதுவரை பார்க்காத ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களை பார்க்க சொல்லி சொல்லுங்க. அவங்க லைஃபையும் கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணட்டும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.